இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 5:30க்கு வந்து எழுந்திரிச்சிட்டு பசங்களுக்கு வந்து டீ வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ டீ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு சுண்டல் வந்து ஊற வச்சுருவேன். ஏன்னா வந்து 10:30க்கு தான் வந்து பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. அதனால் காலையில் வந்து ப்ரோட்டீன் மாதிரி எதனா வந்து கொஞ்சம் கொடுத்துருவேன். டீக்கு தான் வந்து இஞ்சி வந்து தட்டிகிட்டு இருந்தேன். இஞ்சி போட்டு காலையில் டீ குடிக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் மார்னிங் வந்து ஆக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுண்டலும் பாஸ்தாக்காக சுடு தண்ணியும் வந்து வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீசர்லேருந்து என்னெல்லாம் வந்து எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருவேன். சைமல்டேனியஸாக வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்கும் வந்து போட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து ரிலாக்ஸிங்காக என்னோடய டீயை வந்து குடிச்சிடுவேன். அந்த பக்கம் வந்து சிம் பண்ணிவிடுவேன். கேஸில் வந்து சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே வந்து பால்கனியில் என்னோடய டீ வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தேன். பாஸ்தாலாம் வந்து கொஞ்சம் குக்காக இருந்தது. சரி வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாஸ்தா வந்து கொடுத்து விடலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தா தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து மாங்காய், கேரட்டு, வெங்காயம் போட்டு சுண்டல் வந்து பண்ணியிருந்தேன். காலையில் எப்போவுமே ஒரு ஃப்ரூட் வந்து பசங்களுக்கு கொடுத்து விட்டுருவேன். ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தான் வந்து நிறைய இருந்தது வீட்டில். அதனால ஆரஞ்சே வந்து கொடுத்து விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தாக்காக வதக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் வந்து சுண்டலுக்காக வெங்காயமும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். தக்காளியும் வந்து பாஸ்தாக்காக தான். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தாக்கு வந்து போட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயம் மட்டும் போடாமல் இங்கே வந்து தேங்காய், கேரட்லாம் வந்து துருவி வச்சுட்டேன். மணி வந்து 6:50 ஆகிடுச்சு. சரி பசங்களும் வந்து கொஞ்சம் பேக் டு பேக் வந்து கிளம்பிட்டாங்க. எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களே வந்து கூட்டிகிட்டு போய் விட்டாச்சு. சாங்ஸ் வந்து போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக வந்து அந்த டே வந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து துணியும் வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பசங்களை வந்து கீழே வந்து பஸ்ஸுக்காக வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த கேப்பில் வந்து அரிசி ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து குக்கிங் வந்து ரெடி பண்ணணும். இப்படி தான் வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கோம் என்னோட ரொட்டீன்.